மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஒளிப்பதிவில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பம்பலப்பட்டியைச் சேர்ந்த வர்த்தகர் ஷியாம் அவர்களுடைய படுகொலையோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட தீர்ப்பு ஒன்று வெளியாகியது. இந்த வர்த்தகர் ஷியாம் அவருடைய படுகொலை எப்படி நடந்தது, எப்படி இந்த அரசு அதிகாரிகள் இதுக்குள்ள வந்தாங்க, எதற்காக இவங்க செஞ்சாங்க, இவங்களுக்கும் வர்த்தகர் ஷியாமுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற சில விஷயங்களை நான் கண்டிப்பாக இங்கே பேசியாகணும். எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. எங்களுடைய பயனுள்ள காணொளிகள் உங்களை வந்து சேரும். சரி, வர்த்தகர் ஷியாமுடைய படுகொலையோடு சம்பந்தப்பட்ட டிஐஜி வாஸ் குணவர்தன, அவருடைய மகன் ரவீந்திர குணவர்தன மற்றும் போலீஸ் உத்தியோகஸ்தர் 4 பேருக்கான தீர்ப்பு மரண தண்டனை 2015ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இந்த வழக்கிலிருந்து, இந்த தண்டனையிலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி 2017 இந்த குற்றவாளிகள் வந்து ஒரு மனு தாக்கலை செய்கிறாங்க. இந்த மனு தாக்கலை 7 வருஷங்கள் விசாரித்த நீதிமன்றம் 8ஆம் தேதி, இந்த மாதம் 8ஆம் தேதி அந்த தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. வர்த்தகர் ஷியாம் ஒரு ஷூ பிஸ்னஸ் பண்ணுறவர், வெளிநாட்டுக்கு அடிக்கடி பயணம் போகிறவர், நல்லபடியாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவர், 29 வயது இளமையான ஒரு வர்த்தகர். திருமணம் முடித்து அவருக்கு குழந்தைகளும் உண்டு. இவர் துபாயிலிருந்து நாட்டுக்கு வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு இரவு நேரம் சாப்பாட்டுக்கு வெளியே போய்த்துட்டு 11:30 மணி அளவில் வந்து வீட்டுக்கு முன்னால் வந்து ஃபோன் பண்ணுறாரு. உம்மா, நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு, நான் வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறேன், கேட்டை துற அப்படின்னு மனைவிக்கு ஃபோன் போட்டு சொன்ன சந்தர்ப்பம் அது. உடனடியாக மனைவி கேட்டை திறந்து வெளியே வந்து பார்த்தா சீறி பாய்கின்ற ஒரு வாகனம் வேகமாக செல்றதை பார்க்குறா. ஆனால் கணவனுடைய வாகனம் நிற்கிது. அங்கே கணவனை காணோம். பதறி போனவ உடனடியாக வீட்டுக்குள்ளே போய்த்து ஃபோன் பண்ணுறா. ஆனால் அந்த ஃபோனுக்கு அழைப்பு கிடைக்கல, ஃபோன் ஆஃபில் இருப்பதாக தெரியுது. என்னடா நடந்த, இப்போ தானே ஃபோன் பண்ணி சொன்னார் கேட்டு திறக்க சொல்லி அப்படின்னு ஒரு பதற்றத்தோடும் பீதியோடையும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு உடனடியாக போலீஸ் நிலையத்தில் ஒரு கேஸை போடுறா. ஒவ்வொரு மணி நேரமும் மரண பயத்தை உணர்றா. ஏன் மரண பயத்தை உணர்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுத்தத்துக்கு பிற்பாடு ஒரு நெல் யுத்தம் உண்டு கொழும்பு பகுதிகளில், அது அண்மித்த பகுதிகளில் இருந்துச்சு, யாரும் மறுப்பதற்கில்லை. அதுதான் கப்பம் கேட்கறது, ஆள் கடத்துறது, மிரட்டி கொலை செய்கிறது, இப்படி பயங்கரமான அடாவடித்தனங்கள் நடந்தேறி அந்த கலாச்சாரம் அது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் தான். இந்த ஒரு கலாச்சாரம் இவருக்கு தெரியும். தன்னுடைய கணவருக்கு ஏதோ ஆபத்து இருக்குமோ என்ற ஒரு ஊகத்தில் தான் இவ அதை பார்க்குறா. உடனடியாக போலீஸார் வந்து மோப்பனாய் வந்த சந்தர்ப்பத்தில் தான் இவருடைய வாட்ச், மனைவிக்கா வாங்கின சாப்பாடு எல்லாமே செதறி ஆங்கங்கே விழுந்து கிடக்குது. வாகனத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி இரத்து கரைகள் ஆங்காங்கே இருக்கிறத பார்த்த நேரம் தான் மனைவி புரிஞ்சு கொண்டா, மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏதோ ஒன்று கணவரை சுற்றி நடக்குது அப்படின்னு சொல்லி உடனடியாக போலீஸார் தேடுதல் வேட்டையை நடத்தினாங்க. எதுவுமே படிக்கல. அன்றிரவு விடுயுது. இப்படி 3-4 நாட்கள் நகருது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் எல்லா வகையிலும் போலீஸார் இந்த கேஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் வருது வர்த்தகர் ஷியாமுடைய தந்தைக்கு. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், 2 கோடி பணம் தந்தா உங்களோட மகனை விடுதலை செய்கிறா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஃபோனுக்கு ட்ரை பண்ணால் அந்த ஃபோன் வந்து ஆன்சர் கிடையாது. அது பொது ஒரு தொலைபேசியிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. அது கேகால பிரதேசத்தில் இருந்து வந்ததாக சொல்லப்படுது. இதற்கு பிறகு இன்னும் பதட்டம் அதிகமாகுது. ஏதோ கடத்தல் தான் நடந்திருக்குது அப்படின்ற வேகத்தில் இதுக்கு உடனடியாக அடுத்த தினம் ஒரு மீடியாவில் வர்த்தகர் ஷியாமுடைய தந்தை 5 மில்லியன் பணம் தருவதாக என் மகனை மீட்டி தருகிறவர்களுக்கு எனக்கு சொல்லியிருந்தாரு. அதுக்கும் எந்த பதிலும் கிடைக்கல. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து உடனடியாக மாவடல்ல பிரதேசத்தில் தொம்பே என்ற காட்டு பகுதியில் ஒருவருடைய பொடி கிடப்பதாகவும், விறகு பிறக்க சென்றவர்கள் அதை பார்த்து போலீசாருக்கு தகவல் சொல்லி, போலீசார் குற்றவியல் தடுப்பு பிரிவினருக்கு தகவல் சொல்லி உடனடியாக இந்த பிரிவினர் வந்து அடையாளம் காணப்பட்டது. வர்த்தகர் ஷியாம் பலத்த காயங்களுக்கு உட்படுத்தப்பட்டு தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் இறந்திருப்பதாகவும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்ததாகவும் சொல்லப்படுது. இதுல வந்து கடத்தி 2 மணித்தியாலங்கள்ல தான் இவர் கொல்லப்பட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, உணவு கூட சமிபாடு அடைஞ்சிருக்கல. எனவே சிஐடியினர் இந்த விசாரணையை முடக்கிவிட ஆரம்பித்தார்கள். என்ன கோணத்தில் பார்க்கறது அப்படின்னு சொல்லி முதலாவது அவங்களுடைய விசாரணை எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டா, கப்பம் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு விஷயத்துக்காகத்தான் இவர் கடத்தப்பட்டாரா அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கறாங்க. ஆனால் அந்த கப்பம் சம்பந்தமாக கோல்
அதுக்கு பிறகு எந்த கோலும் கிடையாது, கப்பமும் அவர்கள் கேட்டதாக திரும்பவும் பெறப்படவும் இல்லை, அது உறுதி செய்யப்படவும் இல்லை. எனவே அது ஒரு போலியான ஒரு விஷயம், திசை திருப்புவதற்காக செய்யப்பட்ட ஒரு விஷயமாக போலீசார் பார்த்தார்கள். அதற்கு பிறகு வர்த்தகத்துறையில இவருக்கு ஏதாவது பகைகள் இருக்கிறதா என்பதை தேடி பார்த்தார்கள். அதிலே 2 கேஸ் ஆல்ரெடி வர்த்தகர் ஷியாம் பதிவு செய்கிறார் போலீஸ் நிலையத்தில். அதுல ஒன்றுதான் செக் விஷயமானது. அதை பற்றி தேடியதில் அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்று முடிகிறது. அதற்கு பிறகு இவருடைய உற்ற நண்பர் ஒருவருக்கு பணம் கொடுத்ததாகவும் அந்த பணத்தை கேட்டதற்காக மீள பெறுவதற்காக பல முறை சர்ச்சைகள் வந்ததாகவும் அவரால் கொடுக்க முடியாத சில சந்தர்ப்பங்கள் அமைந்ததாகவும் வாக்குவாதங்கள் இருந்து இது சம்பந்தமான ஒரு புகாரம் போலீசில் இருப்பதனால் இந்த இடத்திலிருந்து இந்த விசாரணையை தொடங்குகின்றனர். எனவே இவருடைய உற்ற நண்பரை கைது செய்கின்றனர். அதே சந்தர்ப்பத்தில் அந்த 11:30 மணி அளவுல அந்த கடத்தல் நடந்த சம்பவத்துல பக்கத்துல இருக்கின்ற சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் பார்க்குற நேரம் தெரியுது, அவருடைய உற்ற நண்பர் இவரோட பேசி இன்னொரு வாகனத்துல வர்த்தகர் ஷியாமை ஏற்றிட்டு இவர் வேறொரு வாகனத்துல ஏறி போறது பதிவாகுது. எனவே இந்த இடத்துல இருந்து விசாரணைகள் தொடங்கப்படுது. விசாரணையில பல திடுக்கிற சம்பவங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு அரசு சாட்சியாக மாற்றப்பட்டதன் காரணமாக நிறைய உண்மைகள் அங்கு வெளிவந்தது. கூடிய சீக்கிரம் இந்த ஒரு வழக்கு முடிவதற்கான காரணமாகவும் அது அமைந்திருந்தது. இதுல முதலாவது குற்றவாளியாக வாஸ் குணவர்தன, டிஐஜி வாஸ் குணவர்தனையும் அவருடைய மகன் ரவீந்திர குணவர்தனையும் அதோடு சேர்த்து 4 போலீஸ் உத்தியோகத்தர்கள் தான் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய விசாரணைகளை நெறிப்படுத்திய சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அந்த வழக்கை பதிவு செய்திருந்தார். அந்த வழக்கு எப்படி பதிவு செஞ்சாங்கன்னு கேட்டால், ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியிலே இருந்து இந்த காலப்பகுதி வரைக்கும் சூழ்ச்சியையும் கொலைக்கான திட்டமை விட்டார்கள். இவை அனைத்திற்கும் துணையாக நின்றவர் டிஐஜி வாஸ் குணவர்தன என்று முதற் குற்றவாளியாக வாஸ் குணவர்தனையை பெயரிட்டு இந்த 6 பேருக்கு எதிரான வழக்கினை தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் 2015ஆம் ஆண்டு மரண தண்டனை என்று வந்தது. அதை ஆட்சேபித்து இதில் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று 2017ஆம் ஆண்டு ஒரு மனு தாக்கலை செய்தார்கள். அது 7 வருஷம் விசாரிக்கப்பட்டு இப்போதோ அவர்களுடைய மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பது இதுவரைக்குமான கதை. இந்த வாஸ் குணவர்தன இவர் சார்ந்த இன்னும் எத்தனை வழக்குகள் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதில் முதலாவது விஷயம்தான், இந்த வாஸ் குணவர்தனுடைய மகனை கைது செய்ய போன நேரம் அவருடைய மனைவி பல தடவை இந்த சிஐடி இந்த போலீஸ் அதிகாரிகளை மிரட்டியதாகவும் இடையூறு விளைவித்ததாகவும் மன்றுக்கு அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இது ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம் தான் இந்த வர்த்தகர் ஷியாம் அவர்களுடைய வழக்கினை விசாரணை செய்கின்ற விசாரணைக்கு பொறுப்பாக இருந்த டிஐஜி ஷானி அபேசேகர் அவங்களை மிரட்டியதாகவும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குக்கு 5 வருட கடூழிய சிறை தண்டனை இவருக்கு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கு மேலாக 2009ஆம் ஆண்டு மாலபே டெக்னிக்கல் காலேஜ் மாணவன் ஒருவரை கடத்தி இவரும் வாஸ் குணவர்தனையும் அவருடைய மகனும் மிரட்டியதாகவும் துன்புறுத்தியதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதற்காகவும் இன்னும் 3 போலீஸ் அதிகாரிகளுக்கு 4 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்ட ஒரு வழக்கம் நடந்து முடிஞ்சிருக்குது. பூசா சிறைச்சாலைகளை தமிழ் கைதிகளை மிரட்டி அவர்களிடமிருந்து பெரும் வர்த்தகர்களுடைய தமிழ் வர்த்தகர்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்டிடி உங்களுக்கு தொடர்பு இருக்கு, நீ கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு பணம் தர வேண்டும் என்று கப்பம் வாங்கியதாகவும் சிஐடியினர் மன்றில் தெரிவித்த ஒரு சம்பவம் பதிவாகி இருக்குது. அதே போல இவர் அவ்வப்போது வழக்குக்காக விசாரணைக்காக வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு தாய் தன் மகனையும் கொண்டது நீதான் சொல்லி தன் மகனுடைய போட்டோ எடுத்து கூச்சலிட்டதாகவும் அதற்கான பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று சொன்னதாகவும் சொல்லப்படுது. இப்படி இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எக்கச்சக்கமான மனிதர்கள் இருப்பதை பார்க்க முடியுது. இந்த இடத்துல எதற்காக இதெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு ஜனாதிபதி கடந்த காலங்களில் மைத்திரிபால சிறிசேனா அவங்க ஜூ ஜெயமகவ என்றவருக்கு பொது மன்னிப்பு கொடுத்தது போல, கோட்டாபய ராஜபக்ஷ அவங்க துமித டிசில்வாக்கு பொது மன்னிப்பு கொடுத்தது போல இந்த ஒரு விஷயத்துல வர்த்தகர் ஷியாமுடைய குற்றவாளிகளுக்கு ஒரு பொது மன்னிப்பு கிடைச்சிருமோ என்ற ஐயப்பாடு இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அளிக்கின்ற வாக்கு 2 விஷயங்களை இந்த நாட்டில் நடத்திடாமல் இருக்க நாம் கவனமாக இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 யுகம்தான் யுத்தத்துக்கு பிற்பாடு அச்ச சூழல், ஆட்கடத்தல், பலாத்காரமாக கொலை செய்தல், கப்பம் பறித்தல் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த ஒரு பின்னணியில தான் அந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்ததாக பார்க்க முடியுது. தாஜுதீனுடைய வழக்கு இன்னும் முடிந்ததாக இல்லை.
எனவே ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல், அரசியல் பலம் இல்லாமல் இவை எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இத்தனை குற்றச்செயல்களை ஒரு அரசு அதிகாரியாக இருந்து அரச அதிகார துறைகள் இருக்கின்றவர்களை பயன்படுத்தி செய்வதாக இருந்தால் அதற்கு நிச்சயமாக ஒரு அரசியல் பலம் இருந்திருக்க வேண்டும். எனவே இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவாகத்தான் அந்த ஆட்சிகள் கவிழ்த்தப்பட்டது என்பது எனது பார்வை. எனவே இதில் மற்றொரு விஷயம்தான் ஒரு நட்பின் வடிவில் இந்த ஒரு அபாயம் வர்த்தகர் ஷியாமுக்கு வந்தது. நட்பு என்பது புனிதமானது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை நேசிப்பது கூடயே நண்பர்கள் நேசிக்கின்ற வழக்கிலே ஒரு நண்பர் ஏன் இதை செய்தார் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கிடைத்த நட்பு தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஒரு சக்சஸை செய்ய முடியுமாக இருந்தது. ஹிஜ்ரத்தின் போது நமக்கு அவதானிக்க முடியும். ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் நடப்பார், சிறிது நேரம் பின்னால் நடப்பார், சில நேரம் வலதுக்கு வருவார், சில சமயம் இடதுக்கு வருவார். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஏன் அபூபக்கர் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்று. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், வலதுபுறமாக வரும்போது இடது பக்கமாக எதுவும் தாக்குதல் நடந்துருமோ, முன்னுக்கு போகும்போது பின்னால் எதுவும் தாக்குதல் நடந்துருமோ, பின்னால் வரும்பொழுது முன்னால் எதுவும் தாக்குதல் வந்துருமோ என்ற பயம் எனக்கு இருக்கியா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அவ்வளவு தூரம் ரொம்ப நெருக்கமாக இறுக்கமாக ரொம்ப அக்கறை கொண்டவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே வர்த்தகர் ஷியாம் எந்த தவறுமே செய்யவில்லை. ஒரு நட்பின் வடிவில் அவருக்கான ஒரு அச்சுறுத்தலும் உயிராபத்து வந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். மீண்டும் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருக்க நாம் அளிக்கின்ற வாக்குகள் காரணமாக இருந்துவிடக்கூடாது. எனவே இருண்ட யுகத்திற்கு மீண்டும் செல்வதா என்ற ஒரு சிந்தனையோடு நாம் கடந்த காலங்களிலே கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து சிறந்த ஒரு தெரிவாக எமது வாக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பினூடாகத்தான் இது போன்றவர்கள் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தி பக்குவமாகவும் சிந்தனையோடும் தூய உள்ளங்களோடு பயணிப்போமாக என்று கூறி மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.